Hi, welcome to Sri Software Solution. நம்ம லாஸ்ட் செஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணது அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதில் ப்ளஸ் மைனஸ் மல்டிபிள் டிவைட் இந்த ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். அண்ட் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராம் எப்படி எழுதணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் இதில் என்னென்ன இருக்குது? கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஈக்குவல் டு. இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரில் என்னென்ன பார்த்தோம்? கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு ஈக்குவல் டு. ஓகே, ஸோ இந்த கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ். ஓகே, இல்லைனா வெறும் இஃப் அப்படி கூட எழுதலாம். ஓகே, இல்லைனா இஃப் எல்ஸ், இஃப் அகெயின் இஃப், எல்ஸ் இஃப், இந்த மாதிரி எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் எழுதிட்டு லாஸ்ட்டாக எல்ஸ் அப்படி கூட எழுதலாம். ஓகே, அப்போ எத்தனை சின்டாக்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இஃப் எல்ஸு வெறும் இஃப் மட்டும் எழுதலாம் கோடிங்கில், இல்லைனா இஃப் எல்ஸ் இஃப், எல்ஸ் இஃப், இந்த மாதிரி எல்ஸ் இஃப் நிறைய எழுதிட்டே போகலாம். ஃபைனலாக எல்ஸ் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இதோட இதெல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாமே என்னது? கீவேர்ட்ஸ். ஓகே, கீவேர்ட்ஸ் அப்படின்னாலே என்ன வரணும்? ஒன்லி இன் லோயர் கேஸ். லோயர் கேஸில் மட்டும்தான் எழுதணும். கேபிட்டல் லெட்டர் கிடையாது. ஒன்லி இன் லோயர் கேஸ், நாட் இன் அப்பர் கேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ஒரு சின்டாக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இஃப் எல்ஸ் இதுக்கு மட்டும் சொல்கிறேன். இஃப் எல்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா இஃப் எக்ஸ்ப்ரெஷன் வித்தின் அ கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கணும். ஓகே, எல்ஸ் கர்லி ப்ராக்கெட் ஓப்பனிங் க்ளோசிங் இருக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே தான் என்னென்னா எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத எழுதுவோம். அப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரூவாக இருந்தது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எழுதுகிற மெசேஜ் ட்ரூ பிளாக் மெசேஜ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதிக்கலாம். இதில் வந்து ஃபால்ஸ் பிளாக் மெசேஜ் எழுதலாம். ஓகே, கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக், இல்லைன்னா ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் அப்படின்ற மாதிரி வரும். இல்லை வெறும் நீங்கள் வந்துட்டு இஃப் மட்டும் எழுதலாம். ஓகே, எல்ஸே எழுதாமல் பட் வெறும் எல்ஸ் மட்டும் எழுத முடியாது. ஓகே, இஃப் வந்து இருக்கணும் கண்டிப்பாக. இஃப் இருந்தால் தான் எல்ஸ் எழுதணும். ஏன்னா எல்ஸ் இல்லாமல் கூட இஃப் மட்டும் எழுதலாம் சில கண்டிஷனில். இப்போ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, வெறும் இஃப் அது மாதிரி எழுதிக்கலாம். இப்போது இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படி சொல்லியிருந்தேன். இந்த சின்டாக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஃப் எல்ஸ் இஃப் அகெயின் ஒரு எல்ஸ் இஃப் லாஸ்ட்டாக ஒரு எல்ஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த சின்டாக்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் இதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குமா, இது வந்து ஒரு மெசேஜ், உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை எழுதிக்கோங்க. எல்ஸு இஃப் அகெயின் இதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் போட்டுக்கலாம். ஓகே, இப்படி எழுதலாம். அகெயின் ஒரு எல்ஸ். இப்போ எந்த கண்டிஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அந்த பிளாக்குள்ளே போகும், அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்த மெசேஜை செக் பண்ணும். ஓகேவா? இது வந்து என்னதுன்னா பிளாக் 1ன்னு சொல்லலாம். பிளாக் 1, பிளாக் 2, பிளாக் 3. இப்போ இது மூணுமே வந்து ட்ரூ பிளாக் தான். இது மூணுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா இது வந்து ஃபால்ஸ் போய்விடும்.
ஃபால்ஸ் பிளாக் என்ன மெசேஜ் எழுதியிருக்கீங்களோ அதுக்கு போகும். ஆனால் இது எல்லாமே வந்து ட்ரூ தான். ஓகே, இந்த கண்டிஷன் இல்லைன்னா அந்த கண்டிஷன் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே போகும். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்றது ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மட்டும்தான் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இருக்குது. இது வந்து கண்டிஷ்னல் ஆப்ரேட்டர். கண்டிஷ்னலில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான் வரும், 2-3 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வராது. ஓகேங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு இஃபெல்ஸோட சின்டாக்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்றத ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் கண்டிஷ்னல் ஆப்ரேட்டரில். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த கான்செப்ட், இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.